தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேற ஒரு பரிகாரம் சொல்றேன். தீய சக்திகள் வீட்டுக்குள்ள இருக்குன்னா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? தீய சக்திகள் வீட்டுக்குள்ள இருக்குன்னா உங்களால நினைச்ச டைம்ல நினைச்ச நேரத்துல கோயில்களுக்கு போக முடியாது. நீங்களே சொல்லுவீங்க, செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேங்க, ஆனா என்னால கோயிலுக்கே போக முடியல. இன்னைக்கு வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் விளக்கு ஏத்தலாம்னு நினைச்சேங்க, ஆனால என்னால ஏத்த முடியலங்க. தூக்கமா வருதுங்க, கொட்டாவியா வந்துகிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் கோயில்களுக்கு போக முடியல. நல்லா உறக்கமா வருது, படுத்தா நல்ல கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியல. நாட்டு மருந்து கடையில தர்ப புல்லு விற்கும், அதை வாங்கிட்டு உங்க வீட்டு மூளைக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கு மேல பச்சை கற்பூரம் தூவி உங்க வீட்டு உள்ள எல்லா மூலைகளிலும், பூஜை ரூம் உள்பட எல்லா மூலைகளிலும் இந்த பச்சை கற்பூரமும் தர்ப புள்ளியும் வச்சிருங்க. வச்சுட்டு மீதி இருக்க தர்ப புல்ல கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி போட்டு அந்த தர்ப புல்லையும் பச்சை கற்பூரையும் சேர்த்து போட்டு எல்லா இடத்துலயும் தூபம் காட்டுங்க. தூபம் காட்டுனீங்கன்னா தீய சக்திகள்லாம் போயிடும். இதுல வாரத்துல ஒரு முறை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாரம் பண்றப்பவே உங்களுக்கு வீடு அப்படி இருட்டா இருக்க வீடு கூட வெளிச்சமா மாறும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் 4 பேர் ஷேர் பண்ணுங்க. என் வீடியோ இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.